வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்த ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது திருவடி மலர்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். எது மாதிரியும் இல்லாத ஒரு புது மாதிரியான விழா என்று உழவன் தங்கவேலு அண்ணா அடிக்கடி சொல்லுவாங்க. இது நீருக்கு மீன் எடுக்கும் விழா, வானுக்கு நிலவு எடுக்கும் விழா, அதுபோல மதிப்புறு மங்கையர்க்கு மகத்தான மாண்பு மிக்க சகோதரர்கள் எடுக்கும் விழா. இதைத்தான் திருவள்ளுவர் பேராண்மை என்று சொல்வார்கள். பெண்ணுக்கு மதிப்பு கொடுக்க தெரிந்தால்தான் அங்கே ஆண்மை பேராண்மையாக போற்றப்படுகிறது. இப்படிப்பட்ட அற்புதமான விழாவிற்கு தகைமை சான்ற தலைமை பொறுப்பேற்றிருக்கும் தலைவர் உழவன்மா தங்கவேலு ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்வை ஏற்படுத்தி ஒரு பம்பரம் போல சுற்றி அத்தனை பெண்களையும் தொடர்பு கொண்டு பலவித மலர்களை ஒன்று திரட்டிய பெருமைக்குரிய நாமக்கல் அறிவுத்திருக்கோவிலின் நிர்வாக அரங்காவலர் உதயகுமார் ஐயா அவர்களுக்கும், தன்னுடைய பல்வேறு பணிகளுக்கு நடுவிலும் நேரம் ஒதுக்கி மங்கையர்க்கு விருது வழங்கி சிறப்பிப்பதற்காக வருகை தந்திருக்கும் மாண்புமிகு மாதேஸ்வரன் எம்பி ஐயா அவர்களுக்கும், மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும், இந்த சபை நிறைய வீற்றிருக்கும் சிந்தனையாளர்களுக்கும், ஏன்னா முன்னாடி உரை நிகழ்த்திய ஒவ்வொருவரும் மிகப்பெரிய ஆளுமையா இருந்தாங்க. நம்முடைய தமிழ்ச்சங்க தலைவர்ல இருந்து, கம்பன் கழக தலைவர்ல இருந்து, கிரீன் பார்க்குடைய நிறுவனர் ஐயா அவர்கள் எல்லாம் பேசுறதை கேட்கிற பொழுது நமக்கு பெரிய அச்சமே வந்தது மனசுல. நாம எங்க பேச போறோம் இந்த சபையில? பாரதி ரொம்ப அழகா சொல்வார், தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. என்ன ஒரு கம்பீரமாக அன்னை பராசக்தி கிட்ட சொல்றாரு பாருங்க. என்ன நினைச்சிட்ட நீ? ஒரு சாதாரண மனிதனாக இந்த சோத்து பானைக்குள்ளதான் சொர்க்கம் இருக்கும்பாங்க. எப்பொழுதும் இதே கவலையா? அன்னமய கோஷத்தில் வாழ்ந்து கொஞ்சம் பொழுது போறதுக்காக வீணான கதைகள், யாருக்கும் பயனில்லாமல் பேசுற பேச்ச பேசி இப்படியே வாழ்க்கை நடந்து கொண்டே போகிறதான். திரும்பி பாக்குறதுக்குள்ள நிறை வந்து விட்டது. நிறைங்கிறது ஒரு வார்னிங் மெசேஜ். இறைவன் என்ன சொல்றான்? இதுக்கு மேலையாவது திருத்திக்கோ, உன்னுடைய வாழ்க்கை முறையை கொஞ்சம் செம்மைப்படுத்து. நாம ஆனா அது எதுக்கும் அசர்றது இல்லை. டையாவது யூஸ் பண்ணி நாங்கள் ரொம்ப இளமையானவர்கள் நினைச்சு இன்னும் வேகமா தப்பு பண்றதுக்கு ஆர்வமா இருக்கிறோம். டைம் அண்ட் டைம் வெயிட் ஃபார் நன். வந்து நின்னுட்டான் வாசல்ல யமன். இப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்வதை பாரதி எவ்வளவு மோசமா சொல்றான். எனக்கு இந்த சபையில இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் பார்த்தால் நான் மனசுல நினைச்ச மகாகவி பாரதி இன்றைக்கு உயிரோடு இருந்தால் அப்படி ஒரு மகிழ்ச்சி வந்திருக்கும் ஒரு மனசுல. இங்க ஒருத்தர் கூட அப்படிப்பட்ட ஒரு சராசரி வாழ்க்கையை வாழ்பவர்களாக எனக்கு தெரியவில்லை. மகத்தான லட்சிய புருஷர்களாக நிறைந்திருக்கிறீர்கள். லட்சியம் கொண்ட வீராங்கனைகளாக இந்த சபை நிறைய வீற்றிருக்கும் அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்னைக்கு மகளிர் தினம் உலகம் முழுக்க கொண்டாடுறோம் இல்லைங்களா? இன்டர்நேஷனல் விமன்ஸ் டே தானே இது. அதனால காலையில இருந்து ஒரே செய்திகளாக வந்து விழுந்தது. அதுல ரொம்ப ஒரு அழகான ஒரு செய்தி சொல்லியிருந்தாங்க. பியூட்டி ஆஃப் விமன் அப்படின்னு போட்டுட்டு, the willingness to listen, patience to understand, the strength to support, heart to care, and just always there to share. ஒரு பெண்ணினுடைய இலக்கணம் என்னன்னா, நீங்க கவனிச்சு பாருங்க. இந்த குழந்தைங்க வந்து எத்தனையோ முறை சொன்ன, இப்ப அழகா டிஎஸ்பி சொன்னாங்கல்ல, ஸ்டீரியோ டைப்னு திரும்ப திரும்ப சொன்னாலும் அம்மா அப்பதான் புதுசா கேக்குற மாதிரி, அப்படியா அப்படியா, அந்த குழந்தையோட உற்சாகம் குறைஞ்சிடக் கூடாதே என்று. சமயத்தில் கணவரும் அப்படிப்பட்ட ஒரு குழந்தையாக மாறுவது உண்டு. So the willingness to listen. ஏன்னா இப்ப ஐயா சத்தியமூர்த்தி ஐயா எல்லாம் சொன்னாங்க,
மனைவி இருக்கிறதுனாலதான். பிகாஸ் behind every successful man there is always a woman. இது ஒரு மறுக்க முடியாத ஒரு வாசகம். ஒவ்வொரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னும் ஒரு பெண். அதுதான் இப்ப நீங்க டிஎஸ்பி சொன்னாங்க, கொஞ்சம் புரட்டி போடுங்க. அதை விட ஐயா சத்தியமூர்த்தி ஐயா இதை ரொம்ப அழகா சொன்னாங்க. என்றைக்கு நாம் ஆண்கள் தினம் கொண்டாட ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தான் உண்மையிலே பெண்களை நாம் கௌரவப்படுத்தியதற்கு சமம். ஏன்னா இன்றும் பெண்கள் தினம் கொண்டாடுற அளவுல இருக்கோங்கிறதே வருத்தத்துக்குரிய விஷயம்தான். இருவரும் சமம் என்றால் எதுக்காக நம்ம யாருக்கு கொண்டாடுவோம் சொல்லுங்க? அண்டர் பிரிவிலேஜ்டு. யார் கொஞ்சம் சோட போயிருக்காங்களோ அவங்களுக்கு தான் நீங்க கையை பிடிச்சு மேல தூக்கணும். அதுவே சரியில்லைன்னு ரொம்ப அழகா சொன்னாங்க ஐயா. அது போல இந்த அம்மா அல்லது ஒரு மனைவி எவ்வளவு பொறுமையா கேக்குறாங்க, புரிஞ்சிக்க முயற்சி பண்றாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு சோர்வு வந்தால் இவங்கதான் அவங்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் கொடுக்கறாங்க, அந்த ஸ்ட்ரென்த். அப்போ ஒரு பெண் சாதாரண பெண் இல்ல. அதனாலதான் திருவள்ளுவர் அன்னைக்கு என்ன சொன்னார்? தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலால் பெண். தெய்வ புலவர்னு நம்ம அவரை கொண்டாடுறோம். முதல் வார்த்தையை பாருங்க, என்ன சொல்றார் பெண்களுக்கு? தற்காத்து. பிளைட்ல டிராவல் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி இந்த ஆக்சிஜன் மாஸ்க் இறங்கும் மேல இருந்து கீழே. அப்ப என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க? வேர் யுவர் ஆக்சிஜன் மாஸ்க் ஃபர்ஸ்ட். பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது என் உயிருக்கு உயிரான குழந்தைன்னுட்டு நீங்க போய் முதல்ல குழந்தைக்கு ஆக்சிஜன் மாஸ்க் போட முடியாது. யூ ஹாவ் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப். முதல்ல நீங்க அந்த உயிர் காக்கும் கவசத்தை போட்டுட்டு அப்புறம் தான் உங்க குழந்தையோ உங்க கணவரோ நீங்கள் பெரிதும் நேசிக்கிறவர்களுக்கு போக முடியும். அததான் திருவள்ளுவர் சொல்றாரு, எந்த குடும்பமும் சரியா இருக்கணும்னா பெண்கள் தயவு செய்து தற்காத்து உங்களை சரியா பாத்துக்கோங்க. ஆனா இன்னைக்கு பெண்கள் பண்ற மிகப்பெரிய தவறு என்ன சொல்லுங்க? என்னோட குடும்பம் நல்லா இருந்தா எனக்கு அதை விட வேற என்ன மகிழ்ச்சி வரும். நல்ல உணவை சாப்பிடுறதுக்கு கூட மனசு இல்லாத பெண்களை நான் பார்த்திருந்தேன். ஐயா உருக்கமா அந்த ஒரு செய்தியை சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த பெண் 4th ஸ்டேஜ்ல என்ன ஒரு பரிதாபமான நிலைமையில இருக்காங்கன்னுட்டு. நிறைய பெண்கள் இப்படி பரிதாபமான நிலைக்கு ஏன் தள்ளப்படுகிறார்கள்? நல்ல ஆரோக்கியமான உணவை கூட இவங்க சாப்பிட மாட்டாங்க. அது குழந்தைங்களுக்கு இருக்கட்டும், அல்ல அவருக்கு இருக்கட்டும், எனக்கு என்ன, நான் தண்ணியை குடிச்சிட்டே உயிர் வாழ்ந்துருவேன்னு சொல்ற பெண்கள் நான் நிறைய பார்த்திருக்கேன். அந்த காலத்திலேயே திருவள்ளுவர் சொல்றார், அப்படியெல்லாம் வாழ முடியாதுமா, நீ சரியாக இருந்தால்தான் நீ பெரிதும் நேசிக்கிற உன் குடும்பம் சரியாக இருக்கும். அப்ப உன்னை பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் உன்னுடைய கணவர், ஏன்னா அவரோட பெருமைங்கிறது உன் கையில தான் இருக்கு. புகழ் புரிந்த இலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடைங்கிறார். ஒரு சபையில கம்பீரமாக அந்த ஆண்மகன் நடக்கணும்னா அப்படி ஒரு மனைவி வாய்த்திருக்க வேண்டும் அவருக்கு. அப்படி பெருமை மிக்க ஒரு கணவனாக அவன் உயரணும்னா நீ முதல்ல ஒன்ன பாத்துக்கோமா. உன்னோட உடலும் மனசும் ஆரோக்கியமா இருந்தால்தான் உன் கணவரோ அல்லது உன் குடும்பமோ நீ நினைக்கிற அளவு உயர்ந்து வர முடியும். இவ்வளவு சொல்லிட்டு என்ன சொன்னாரு? சொற்காத்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சொற்கள் ஏன்னா நமக்கு தெரியும், ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். அப்ப பெண்கள் பயன்படுத்துற வார்த்தை, பாரதி ரொம்ப அழகா சொல்லுவான், மதுர தேமொழி மாதர்கள் எல்லாம் வாணி பூசைக்குரியன பேசி. பெண்களை எப்படி சொல்றான் பாருங்க, மதுர தேமொழி. அப்படி இனிமையா இருக்கணும் வெளில பேசுறது. ஆனா யோசிச்சு பாருங்க, எந்த வீட்லயும் இப்ப ஓங்கி ஒலிக்கிற குரல் நம்மளுதான் இருக்கு. குழந்தைங்க கொஞ்சம் மார்க் கம்மின்னா அப்பா பெருந்தன்மையா விட்டுட்டு போவார். ஆனா நம்ம கத்துற கத்து அந்த தெரு முனைக்கு கேட்கும். அவ்வளவு அட்டாச்மெண்ட், நம்ம அன்புன்னு நினைக்கிறோம். there is a thin line of difference between affection and attachment. மறந்துடாதீங்க. அன்பு எப்பொழுது இன்பத்தை கொடுக்கும், அட்டாச்மெண்ட் துன்பத்தை கொடுக்கும். சகோதரி சொன்னாங்க இல்லையா, அந்த குழந்தைக்கு எதுல ஆர்வம் இருக்கோ விருப்பம் இருக்கோ அந்த திறமை வெளிப்படணும்னா நமக்கு அந்த குழந்தைகிட்ட உண்மையான அன்பு இருக்கணும். ஆனா we are so attached. இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கானே, என் குழந்தை டாக்டர் ஆகலைன்னா நாளைக்கு என் நிலைமை என்னத்துக்கு ஆகுறது? அந்த குழந்தை எனக்கு பிளட்டை பார்த்தாலே மயக்கம் வருதுன்னு சொல்லுது. But we just push them into the medical college. இதெல்லாம் பெரிய தப்பு பாருங்க. அதனாலதான் சொல்ல, சொற்காத்து. உங்கள் சொற்கள் எப்படி இருக்கணும்? அந்த குழந்தையின் திறமையை வெளிப்படுத்துகின்ற சொற்களாக, வலிமை சேர்க்கும் சொற்களாக இருக்கணும். இவ்வளவு அந்த பெண் எப்படி செய்யணுமா? ஐயோ இந்த உலகமே என் தலைமையிலதான் நடக்குது, அப்படி இல்லை. சோர்விலால் பெண். அப்படி அலட்சியமா கவிச்சக்கரவர்த்தி கம்பர் ஒரு அழகான வாழ்த்து. தயவு செய்து கொஞ்சம் நான் தலைப்புலதான் இருக்கேன், ஏன்னா வேதாத்திரியமும் பெண்ணின் பெருமையும் எனக்கு தலைப்பு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெண்ணின் பெருமை சொல்லிட்டு வேதாத்திரியத்துக்குள்ள அந்த பெண்ணின் பெருமை என்னன்னு சொல்லிட்டு குறித்த நேரம் 20 minutes கொடுத்திருக்காங்க, அதுக்குள்ள முடிச்சிருவேன். கவிச்சக்கரவர்த்தி கம்பர்
வாழ்த்து பாடல்ல என்ன சொல்றார்? உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இறைவன் எப்படிப்பட்டவனா? நம்ம சாதாரண விஷயம் செஞ்சுட்டாலே என்ன நினைச்சுக்கிறோம்? என்ன போல உண்டா? ஆனா அவர் இந்த உலகம் முழுவதையும் உருவாக்கியவர். அவர் தான் இந்த காட் கூட ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. காட்னா என்னங்க? G ஃபார் ஜெனரேட்ஸ், O ஃபார் ஆபரேட்ஸ் அண்ட் D ஃபார் டிஸ்ட்ராய்ஸ். மூணையும் செய்யறார். உருவாக்கினார், நிலை பெறுத்தலும் மெயின்டெனன்ஸ், டிஸ்ட்ரக்ஷன் அழிக்கிறது. இது எல்லாத்தையும் எப்படி செய்யறாராம்? ஒண்ணு சுமந்துக்கல அவர், அப்படி விளையாட்டு மாதிரி செய்கிறார். ஒவ்வொரு பெண்ணும் திருவள்ளுவர் சொல்றார் அப்படித்தான் சோர்வே இல்லாமல் அப்படி அலட்சியமாக இந்த குடும்பத்தை அவள் கையாள்கிறாள். ஒரு புது கவிதை சொல்லியிருந்தார் பாருங்க. பெற்றோரை நினைவில் சுமந்து, கணவனை இதயத்தில் சுமந்து, குழந்தைகளை கருவில் சுமந்து, குடும்ப பாரத்தை தலையில் சுமந்து, இவையெல்லாம் சுகமான சுமை என்று சொல்பவளே பெண். அப்படிதான் சொல்றாரு. சோர்வு இல்லாமல் விளையாட்டு போல் அந்த பெண் சுமக்கிறாள் என்று. கவி சக்கரவர்த்தி கம்பன் சொன்ன கடவுளை போல அந்த மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது எவ்வளவு இயல்பா வந்திருக்கு பாருங்க. இது வேடிக்கையா ஒரு கதையில நான் படிச்சேன். ஒரு கணவன் மனைவி, சண்டை இல்லாத கணவன் மனைவி உண்டா உலகத்துல? அப்படி இருந்தா சுவாரஸ்யமும் கிடையாது இல்லைங்களா? வீட்டுக்கு வீடு வாசப்படி. இந்த கணவன் சொல்றாரு, என்னதான் நீ பண்ற வீட்டுல இருந்துட்டு? எதுக்கும் லாய்க்கு இல்ல நீ. ஒவ்வொரு பொண்ணு எவ்வளவு புத்திசாலியா இருக்கா. இது நிறைய வீட்டுல இந்த மாதிரியான ஒரு டயலாக் நீங்க கேட்டிருப்பீங்க. ரொம்ப புத்திசாலியான சகோதரிகளுக்கும் கூட இது கிடைக்கிறது. கணவன்கிற உரிமை. இந்த பெண் பார்த்தாங்க, இவர் டெய்லி இதே ஸ்டீரியோ டைப்ல பேசுறாரு, ஒரு பாடம் கத்து கொடுக்கணும். அவர் ஒரு சின்ன என்டர்பிரனர், ஒரு ஸ்மால் இண்டஸ்ட்ரி நடத்துறாரு. இந்த பெண் சொன்னாங்க, இங்க பாருங்க, டெய்லி நான் வீட்டுல உட்காந்துட்டு என்ன பண்றேன்னு கேட்டீங்கல்ல, ஒரு நாள் வீட்டுல இருங்க நீங்க. நான் உங்க இண்டஸ்ட்ரி என்னமோ ஒண்ணு நான் பாத்துக்கிறேன், போய் பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். சரி, இந்த பெண் கிளம்புறாங்க. இவங்க கிட்ட சொல்றாங்க கணவர்கிட்ட, இங்க பாருங்க, 2 குழந்தைங்களுக்கு, பெரியவனுக்கு 8 மணிக்கெல்லாம் ஸ்கூல் பஸ் வந்துடும், சின்னவனுக்கு 9 மணிக்கு பார்த்து ரெடி பண்ணி அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 7:30 வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஆபீஸ் தொடங்குற நேரம் 9 மணி. இவங்க டிராவல் பண்ணி 8:30 போனா, கணவர் எப்பவும் 9 மணி ஆபீஸ்க்கு எத்தனை மணிக்கு போவாருங்க? அவர் 10 மணிக்கு தான் போவார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஓபன் சீக்ரெட். அப்போ அந்த ஆபீஸ கிளீன் பண்ற பொண்ணு ஜாலியா அவங்க எப்போ 9:30 தான் வருவாங்க, இவர் 10 மணிக்கு தானே வருவாரு. அவங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு ஐயா வர மாட்டாரு, அம்மா வருவாங்கன்னு. இவங்க 8:30 முன்னாடி போயிட்டாங்க. பார்த்தா கிளீன் பண்ற பொண்ணு கூட வரல. இவங்க ஒண்ணும் பண்ணல, பேசாம பொறுமையா நிக்கிறாங்க. அந்த அம்மா அப்படி ஆடி அசைஞ்சு இவங்களை வந்து பார்த்ததும் பதறுது. சொல்றாங்க, இன்னைக்கு கிளீன் பண்ண, நாளையில இருந்து நீ 8 மணிக்கு வந்து கிளீன் பண்ணலன்னா உன் சீட்டை கிழிச்சிருவேன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. சரி, அவங்களே 9:30 வந்து கிளீன் பண்ணினா ஒவ்வொருத்தரா எல்லாம் 10 மணி 10:30 வந்துட்டு இருக்காங்க. அட்டனன்ஸ் உள்ள போயாச்சு எம்டி ரூமுக்கு. உள்ள வந்து அட்டனன்ஸ் சைன் பண்றப்போ எல்லாரும் மேடம் சாரி மேடம் அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, இன்னைக்கே லாஸ்டா வச்சுக்கோங்க, முதல்ல ஒரு பங்க்சுவாலிட்டி இல்லைன்னா நீங்க எப்படி வந்து ஒழுங்கா வேலை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்புறம் பார்த்தா அந்த ரூமுமே ஒரு பெரிய மெஸ் ஆட்டம் இருக்கு. அதெல்லாம் அழகா அவங்க சுத்தப்படுத்துறாங்க. அப்ப பார்த்தா ஒரு திருமண பத்திரிக்கை விழுது. அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றவரோட பொண்ணோட திருமணம். சோ ஒரு சர்க்குலர் அனுப்புறாங்க. மதியம் லஞ்ச் அப்போ யாரெல்லாம் வரதுக்கு விருப்பம் இருக்கீங்க, அதுக்கு என்ன வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றாங்க. சாயந்தரம் எல்லாரும் அந்த திருமணத்துக்கு போறாங்க. இவ்வளவு நேரம் அந்த பொண்ணு பம்பரம் மாதிரி சுத்தினதுல தன்னோட வீடு குழந்தைகள் எதுவும் ஞாபகத்துக்கு இல்ல. இப்ப போய் அந்த விதவிதமான ஸ்வீட்டை பார்த்ததும் அந்த பொண்ணுக்கு தன்னோட குழந்தைங்க ஞாபகம் எல்லாம் வருது. ஐயோ, அந்த ஸ்வீட் பையனுக்கு பிடிக்குமே, பெரியவனுக்கு சின்னவனுக்கு இது பிடிக்குமேன்னு சொல்லிட்டு சாப்பாடே உள்ள இறங்கல அவங்களுக்கு. அவங்க என்ன பண்றாங்க, அவசர அவசரமா சாப்பிட்டேன்னு பேர் பண்ணிட்டு டிரைவர்கிட்ட அவங்கள டிராப் பண்ணுப்பா, என்ன ஃபர்ஸ்ட் கொண்டு போய் வீட்டுல விடுன்னு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த கணவர் ஹால்ல அப்படி ஒரு பெரிய பெரம்ப கையில வச்சுட்டு நடந்துகிட்டு இருக்காரு. இவங்களுக்கு பகீர்ங்கிட்டு என்ன குழந்தைங்க இருக்கிற சத்தத்தையே காணும். என்னங்க ஆச்சு, பசங்க எங்க அப்படின்னாங்க. பசங்களா? ஒண்ணு ஒரு இப்படி இது குழந்தைய வச்சுட்டு நீ பசங்கன்ற பாரு, எல்லாத்தையும் அப்படியே அந்த பெட்ரூம்குள்ள போட்டு கதவை சாத்திருக்க. அட கடவுளே, பறந்து அடிச்சுட்டு போய் பெட்ரூம் கதவை திறந்தா இவங்களை விட வேகமா ஒரு பையன் இவங்களை தள்ளிட்டு வெளியில ஓடி வரான். ஒன்றும் புரியல. அவங்க கேக்குறாங்க, பக்கத்து வீட்டு பையனை ஏங்க அடிச்சு உள்ள தள்ளி இருக்கீங்க? ஓ, அவன் பக்கத்து வீட்டு பையனா, அதனாலதான் அவ்வளவு நேரம் என்ன உள்ள தள்ள விடாம போராடினானா? ஆத்திரத்துல கோபத்துல ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு. அடுத்த வீட்டு குழந்தைய கூட தெரியாம தன் குழந்தைங்களோட சேர்த்து அடிச்சு உள்ள போட்டார். குழந்தைங்க அம்மா வந்ததும் கட்டி பிடிச்சு கதையா சொல்லுது. 2 ஸ்கூலுக்கே போகல. ஏன்னா அப்பா தோசையை தீச்சு எடுத்துட்டாரு. அவருக்கு என்னோட ஐடி கார்டை கண்டுபிடிக்க தெரியல.
அப்போ இந்த அம்மா சொல்லுவாங்க, என்ன பெரிய அலட்டல், நான் தான் இந்த குடும்பத்தையே நடத்துற குடும்ப தலைவன், ஒரு நாள் இந்த வீட்டை சமாளிக்க முடியல. அவர் 2 கையும் மேல தூக்கி சரணடைகிறார். என்ன விட்டுருமா, இது எனக்கு ஆகாது, நான் நாளையில இருந்து போய் என்னோட ஆபீஸ ஒழுங்கா பாத்துக்கிறேன். இது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, இந்த மல்டி டாஸ்கிங் என்பது இந்த பெண்களுக்கு இயல்பாக கைவந்த கலையாக இருக்கிறது. அருட்தந்தை கேட்கிறார், இப்படிப்பட்ட மேன்மையான பெண்களை நமக்கு கொண்டாடுறது கூடவா கசக்குது? ஐயா ரொம்ப அழகா சொன்னார், இந்த பெண்ணை கொண்டாடலாம் திண்டாடுவோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு கொண்டாட மனசு வரல. பாத்தீங்களா, பாரதி ரொம்ப அழகா சொல்லுவான் ஒரு இடத்துல, அவன் பெரிய அந்த என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சைக்கியாட்ரிஸ்ட் எல்லாம் விட மிகப்பெரிய உளவியல் நிபுணர் பாரதி தான். அவன் சொல்றான், மனைவியை அடிமைப்படுத்த வேண்டி பெண்கள் முழுவதையும் அடிமைப்படுத்தலாம் மாட்டேன். உன் பிரச்சனை எங்கன்னு எனக்கு தெரியும், உனக்கு அம்மா கொண்டாடுவேன் இல்லைங்களா? மனைவி கிட்ட போய் தைரியமா என்ன சொல்லுவேன், நல்லதான் சமைச்சிருக்க, ஆனா எங்க அம்மாவோட டேஸ்ட் வரல சொல்ல முடியுது. என்னைக்காவது அம்மா கிட்ட போய், ஏமா என்னோட மனைவி நல்லா சூப்பரா சமைக்கிறாமா, நல்லா யூடியூப் வேற இருக்கு இன்னைக்கு, விதவிதமா சமைக்கிறான் சொல்லுவாங்களா? அப்ப அந்த மேனர்ஸ் சொல்ல வேண்டாம், நீங்க சொல்லக்கூடாதுங்கிறதா எங்களுடைய விருப்பமும். அது தெரியுது இல்ல உங்களுக்கு. ஆனா எப்படி போய் மனைவி கிட்ட அப்படி சொல்லுவீங்க நீங்க? அதனாலதான் பாரதி அதே போல பாருங்க, எனக்கு ஒரு ஃபேமஸ் சைக்கியாட்ரிஸ்ட் அவர் கோயம்புத்தூர்ல சொன்னார் என்கிட்ட, மேடம் எனக்கு திருமணம் ஆகுறப்ப நான் சாதாரண MBBS, என்னோட வைஃப் MPhil PhD முடிச்சுட்டு ஒரே கனவு, அவங்களுக்கு வேலைக்கு போகணும், ஒரு ஆசிரியர் பணி செய்யணும்ட்டு தான் கனவு. ஆனா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா எங்க மாமனார்ட்ட சொல்றேன், இங்க பாருங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க பொண்ணுக்கு வேலைக்கு போற ஆசை இருந்தா கல்யாணமே வேண்டாம் எனக்கு. ஆனா இன்னைக்கு நான் ஒரு பெண் குழந்தைக்கு அப்பா, நான் இன்னைக்கு என்ன சொல்றேன், எனக்கு வர மாப்பிள்ளை தரகட்ட சொல்றாராம், என் பொண்ணு வேலைக்கு போவா, அதுக்கு சம்மதம் சொல்ற மாப்பிள்ளையா இருந்தா இங்க கூட்டிட்டு வா, இல்லைன்னா இந்த பக்கமே வர வேண்டாம். ஒரு அப்பாவாக என் பெண்ணுக்கு ஒரு நீதி, ஆனால் ஒரு கணவனாக என் மனைவி என்று வரும் பொழுது நான் வேற ஆள் மேடம். அதனாலதான் பாரதி சொல்ற, நீ மனைவியை அடிமைப்படுத்தணும்னு நினைச்சாட முட்டாளே, உன் மனைவி யாரோ ஒருத்தருக்கு பெண் தானே, அது மட்டும் இல்ல நாளைக்கு உன் குழந்தைக்கு அவள் தாய் தானே. பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னது போல, கல்வி இல்லா பெண்டிர் கலர் நிலம், அதில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை. உன் மனைவியை நீ முட்டாளாவே வச்சுட்டு உன் குழந்தை புத்திசாலியா வரணும்னு நினைக்கிறேன், எப்படா முடியும் இது? அதனாலதான் வேதாத்ரி மகரிஷி ரொம்ப அழகா சொன்னாங்க. பாருங்க, என்ன ஒரு புதுமையான சிந்தனை. இன்னைக்கு உலகின் மக்கள் தொகை என்னன்னு கேட்டா நமக்கு எல்லாருக்கும் இந்த கூகுள் ஆண்டவர் இருக்கார், ரொம்ப சுலபமா சொல்லுவோம், அது 800 கோடியை தாண்டிருச்சுங்க. அப்போ அதுல ஒரு பாதி பெண்கள் என்றால் அடுத்த பாதி என்ன அப்படின்னா நம்ம கேஷுவலா சொல்லுவோம், பாதி பெண்கள்னா பாதி ஆண்கள் தானே. அல்ல இன்னும் கொஞ்சம் ஒருத்தர் நம்ம வித்தியாசமான பதில் சொல்லணும்னு நினைச்சா மேபி 1% திருநங்கைகள் இருக்கலாம். ஆனால் அருட்தந்தை ஒரு புதுவிதமாக சிந்திக்கிறார் பாருங்க, நமக்கெல்லாம் பிரமிப்பை கொடுக்கிறது இந்த சிந்தனை. அவர் என்ன சொல்றார், ஒரு பாதி பெண்கள், மற்றவர்கள் எல்லாம் இந்த பெண் மக்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள். அவர் அமெரிக்க அதிபரா இருக்கலாம், அல்லது மிகப்பெரிய அணுவியல் ஆராய்ச்சி செய்கின்ற விஞ்ஞானியா இருக்கலாம், யாராக இருந்தாலும் அம்மாவுக்கு புள்ளதானே. அப்படிப்பட்ட பெண்கள் பெருமைக்குரியவர்கள். இதை விட வேற என்ன வேணுங்கிறார், பெண்ணினத்தின் பெருமதிப்பை உணர்ந்தே உள்ளேன், பேருலகில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் பெண்ணினத்தின் அன்பளிப்பே எனில் இதை விட வேற என்ன பெருமை எடுத்து பேசுதற்கு? இன்னும் நிறைய இருக்குப்பா, the list is endless. ஆனா இந்த ஒண்ணு போதாதான் அருட்தந்தை கேட்கிறார். இந்த ஒற்றை விஷயம், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர் ஒரு அம்மாவினுடைய குழந்தை, இந்த பெண் கொடுத்த பரிசு இந்த உலகத்திற்கு. இதை நினைத்து கொண்டால் நாம் பெண்களை எப்பொழுதும் கொண்டாடுவோம். அருட்தந்தை இன்னொரு நுட்பம் சொல்றாரு, இதான் நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க, ரொம்ப ஒரு துயரமான ஒரு செய்தி சுவாமிஜி வாழ்க்கையில நடந்தது. அவர் டெல்லியில இருக்கார். அப்போ ஒரு சிலர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, சனாதன தர்மம் ரொம்ப இப்போ கொஞ்சம் சீரழிந்து கொண்டிருக்கிறது மெல்ல மெல்ல. இதற்கு என்ன காரணம் என்றால், பெண் மக்கள் எல்லாம் தங்களது அந்த கலாச்சாரத்தை பின்பற்ற தவறிவிட்டார்கள். சோ அவங்க எல்லாரும் சுவாமிஜி கிட்ட நிக்கிறாங்க. என்ன ஒரு ரெக்வஸ்ட் தெரியுங்களா அவங்கள்ட்ட? சுவாமிஜி, ஒரு காலத்துல சதி என்று ஒரு திட்டம் இருந்தது, ஞாபகம் இருக்குங்களா? ராஜாராம் மோகன் ராய் ஒழிக்கிறார். என்ன அந்த திட்டம்? ஒரு கணவன் இறந்தால் அந்த சிதையில இந்த மனைவியும் விழுந்து உயிரை விடணும். அத மறுபடியும் கொண்டு வந்தாதான் சுவாமிஜி இந்த தேசம் புத்துயிர் பெறும், தன்னுடைய பழைய பொலிவோடு விளங்கும். சுவாமிஜி சொல்றாரு, எனக்கு அப்படியே உள்ள நடுங்கி போயிருச்சு இதை கேட்டதும். ஆனா வெளியில என்ன சொல்றாரு, ஒன்னையும் காட்டிக்காம தாராளமா அங்க அப்படியே செஞ்சிடலாம்,
ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் மட்டும் நீங்க ஒத்துக்கிட்டா போறோம். அவங்களுக்கு எல்லாம் ஒரே மகிழ்ச்சியா அருட்தந்தை சம்மதம் கொடுத்துட்டார். என்ன அமெண்ட்மெண்ட் வேணாலும் சொல்லுங்க சுவாமிஜி, நாங்க சேர்த்துடுறோம். அருட்தந்தை சொன்னார், நீங்க என்ன சொல்றீங்கப்பா, கணவன் இருந்தால் மனைவி உடன்கட்டை ஏற வேண்டும், அவ்வளவுதானே. அப்படியே கொஞ்சம் மாத்தி போடு, மனைவி இறந்தால் கணவரை பிடிச்சி உள்ள தள்ளிடு. வந்தவங்க எல்லாம் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்தாங்க, ஒருத்தருக்கும் ஆடல. அந்த பேப்பரை கிழிச்சு குப்பத்தொட்டியில போட்டுட்டு கிளம்புங்க போலான்னாங்க. பாருங்க, இன்னமும் நீங்க கோபிநாத் ஒரு நீயா நானா நிகழ்ச்சி நடத்திருக்கப்ப சொல்லுவாரு, ட்ரிம்மா வந்து ஜீன்ஸ் போட்டுட்டு டிஷர்ட் போட்டு உட்கார்ந்து இருக்க நீ, உன் மனைவி வெளியில உன்னோட கை கோத்திக்கிட்டு மாடனா வரணும்னு நினைக்கிற. ஆனா மனசுக்குள்ள அம்மா மாதிரியே மனைவி இருக்கணும். நீ எத்தனை நேரம் கழிச்சு வந்தாலும் அவ சுட சுட தோசை செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிற. இந்த பழங்கால சிந்தனையை வச்சுக்கிட்டு நீ எப்படிடா நல்ல கணவனாக இருக்க முடியும்னு கேட்பாரு. தயவு செய்து இந்த பெண்களை கொண்டாடுற பொழுது அருட்தந்தை வந்து என்ன சொன்னார்னா, வெறுமனே தியரி பேசுறவர் அருட்தந்தை எப்பவும் கிடையாது. போதனை மார்க்கம்ங்கிறது இல்லவே இல்லை, சாதனை மார்க்கம், பிராக்டிஸ். Because we all know practice makes a person perfect. அப்ப சுவாமி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரே ஒரு நாள் ஐயா பேசுறப்ப சொல்றாங்க, மனைவி நல வேட்பு வருஷத்துல ஒரு நாள், அதுவும் எப்படி அந்த நாளை கொடுத்தாரு தெரியுங்களா, தன்னுடைய மனைவி அருளன்னை லோகாம்பாலோட பிறந்த நாள். எங்களுக்கு எல்லாம் தெரியும், அண்ணா உழவன் தங்கவேலுனாக்கெல்லாம் சுவாமிஜி தன்னுடைய மனைவியை பார்க்க போவாரு. அம்மா வந்து சென்னை திருவான்மியூர் ஆசிரமத்துல கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருப்பாங்க, அருட்தந்தை முதல் மாடியில் இருப்பாங்க. அவருக்கு எக்கச்சக்கமான விசிட்டர்ஸ் கெஸ்ட் எல்லாம் வந்துட்டே இருப்பாங்க. அவரால் போய் அம்மாவை பார்க்க முடியாது. இரவு 7 மணிக்கு மேல கொஞ்சம் ஓய்வு இருக்கப்ப என்ன தெரியுமா சொல்லுவாரு, சக்தி தரிசனத்துக்கு போறேன், யாரெல்லாம் வர விரும்புகிறீர்கள். தன்னுடைய மனைவியை பார்க்கிறது அவர் என்ன சொன்னார், சக்தி தரிசனம். அதனாலதான் அவர் வகுத்து கொடுத்த மனைவி நல வேட்பு விழா இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. ஆகஸ்ட் 30 தன்னுடைய மனைவி அருளன்னை லோகாம்பால் பிறந்த நாள்ல அவர் என்ன சொன்னார்னா, இந்த மனைவி யாருன்னு நினைக்கிறீங்கப்பா, ஏன்னா மனைவின்னா தானே அலட்சியமா இருக்கு உங்களுக்கு. மேரேஜ் இஸ் a license to torture one's wife as he wishes. இப்படிதானே நினைக்கிறாங்க. அம்மா கிட்ட கூட அன்பு காட்டுவாங்க, பெண் குழந்தைய கொஞ்சம் கொஞ்சுவாங்க. ஆனா மனைவின்னா ஒரு அலட்சியம், அங்க அதிகாரம் பண்றது. சுவாமி கேக்குறாங்க, யாருன்னு நினைச்சப்பா உன்னோட மனைவிய? உன்னால ஒரு நாள் தீபாவளிக்கு உன்னோட மாமனார் வீட்டுக்கு போனா ஏகப்பட்ட லிஸ்ட் வச்சிருப்ப. நீங்க பாரு, உங்க அப்பா அங்க வந்து நைன்னு பேசிட்டே இருப்பாரு. சொல்லிட்டேன், நான் ரொம்ப பொறுமையாலாம் இருக்க மாட்டேன். சோ சரிங்க, நான் பாத்துக்கிறேங்க, உங்க அப்பா ரூம் பக்கமே வராம பாத்துக்கிறேன். சரி, உங்க அம்மா கிளம்புறப்ப கூட, மாப்பிள்ள இன்னொரு நாள் இருக்க மாட்டீங்களா பாருங்க, பாரு நான்லாம் இருக்க மாட்டேன். இவ்வளவுக்கும் இந்த மனைவி தலையாட்டி அவங்க வீட்டுல இந்த ஒரு நாள் நீங்க இருக்கிறதுக்கு என்ன பாடுபடுறாங்க. சுவாமி கேக்குறார், ஆனா அவங்க தன்னோட பிறந்த வீட்டை, தன் பெற்றோரை, தன்னுடன் பிறந்தவர்களை அவ்வளவு பேரையும் விட்டுட்டு உன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. இதை விட ஒரு பெரிய துறவு இருக்க முடியுமா? அது மட்டுமா, வந்த இடத்துல அவர் கணவனை மட்டுமா பாக்குறாங்க, கணவனுடைய குடும்பத்தார், அவருடைய பெற்றோர், உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், உற்றார், உறவினர்கள், அவ்வளவு பேருக்கும் தொண்டு செய்கின்ற இந்த மனைவியை மதிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அருட்தந்தை கேட்கிறார் பாருங்க, பெற்றோரை, பிறந்தகத்தை, பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமை அறமாற்ற பற்றற்ற துறவி என குடும்ப தொண்டேற்று பண்பாட்டின் அடிப்படையில் எனைப்பதியாய் கொண்டு என் நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி. அதனாலதான் கவியரசர் கண்ணதாசன் சொன்னார், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், என் நற்றவத்தால் நான் செய்த தவத்தின் பயனாக இவர்கள் எனக்கு வாழ்க்கை துணையா வந்து வாய்த்திருக்கிறார்கள். என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நல நோக்கில் அன்போடு கருணை இவை கொண்டு மற்றவர்க்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க எந்தன் மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன். மாண்புமிக்கங்கிற அடைமொழி மனைவிக்கு கொடுத்த பெருமைக்குரியவர்கள் அருட்தந்தை மட்டுமே. எந்தன் மனைவியை நான் மதிக்கின்றேன், வணங்கி மகிழ்கின்றேன். எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்க. அதனால அருட்தந்தை சொல்லும் பொழுது என்ன சொல்லுவார், இந்த மனைவி நல வேட்புங்கிறது ஒரு சடங்குப்பா, வருஷத்துல ஒரு நாள் நான் ஏன் கொடுத்தேன் தெரியுமா, நீ வருஷம் முழுவதும் உன் மனைவியை கொண்டாடி மகிழ்ச்சியாக இருக்கணும், மன நிறைவோடு வாழணும் என்பதற்காக கொடுத்தார். அதே போல அருட்தந்தையினுடைய அந்த பிராக்டிஸ், ஏன்னா டிஎஸ்பி எனக்கு முன்னாடி பேசினப்போ சொன்னாங்க, ஜஸ்ட் நான் ஒரு டாட்லர்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, ஒரு 7 மாச குழந்தைதான் மனவளக்கலையில். ஆனால் பாருங்க, இந்த மனவளக்கலை எப்படிப்பட்ட ஒரு மகோன்னதமான பயிற்சினா,
அருட்தந்தை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க, இந்த பயிற்சி என்பது குருபிரான் அருட்தந்தையை கொண்டாடி கொண்டிருப்பதற்காக அல்ல, அவர் வகுத்து கொடுத்த பாதையில் நடப்பதற்கு. நாங்க எல்லாரும் போன வாரம் சகோதரி கடலூர்ல அவங்க வீட்டுல ஒரு தவமையும் திறந்துட்டாங்க. அதுதான் ஐயா பேசுறப்ப ரொம்ப அழகா மருத்துவர் சொன்னாங்க, ஒரு ஆணுக்கு நீங்கள் கல்வி கொடுக்கும் பொழுது அதிகபட்சம் அந்த குடும்பத்தை உயர்த்தும், ஒரு பெண்ணுக்கு கொடுக்கிற பொழுது ஒரு சமூகம் உயர்கிறது. அவர்கள் ஒரு 7 மாசம் தான் ஆகுது, ஆனா அவங்க யோசிக்கிறாங்க, ஏன் என்னோட ஊர்ல இருக்க பெண்கள் எல்லாம் நான் பாக்குறேன், அவங்களுக்கு நிறைய நேரம் இருக்கு கையில, ஆனா அந்த நேரத்தை எப்படி செலவு பண்றாங்க, ஒன்று சீரியல் பாக்குறது அல்லது எல்லாரும் கூடி கூடி உட்கார்ந்து கதை பேசுறது. ஏன் இப்படி பண்றாங்கன்னா அவங்களுக்கு ப்ரொடக்டிவ் ஸ்பெண்டிங் டைம் தெரியல, ஆக்கப்பூர்வமாக நேரத்தை செலவழிக்க தெரியல. நான் இந்த மனவளக்கலையை அறிமுகப்படுத்துவதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு சரியான திசை மாற்றம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதனால அவர்கள் வீட்டிலேயே நாங்க ஒரு தவமையத்தை திறந்து, பெண்கள் தவமையமாகத்தான் திறந்திருக்கோம். அப்ப பெண்கள் எல்லாம் அந்த பகுதியில் இருக்கவங்க வந்து அந்த அருட்தந்தையின் மனவளக்கலை பயிற்சி கற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு மகத்தான மங்கையராக நம்முடைய கிரீன் பார்க் குருவாயூரப்பன் சார் சொன்னது போல இங்க இருக்க ஒவ்வொரு பெண்ணுமே விருது பெறுவதற்கு தகுதியானவர்கள் தான். ஆனா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் போல உங்களுடைய பிரதிநிதியாகத்தான் நாங்க கொஞ்சம் பேர் இங்க வாங்குறோம். ஆனா இது உண்மையில நமக்கு என்ன ஒரு லெசன் அப்படின்னா, இந்த ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து பெண்களுக்கான ஒரு நாளாக கொண்டாடுவது போதாது. பெண்கள் இன்னும் இன்னும் சமூக வெளியிலும் நாம் சாதிப்பதற்காக வரணும். ஒரே ஒரு ட்ரீ எக்ஸாம்பிள் சொல்லி நான் முடிக்கிறேன். அந்த ட்ரீல என்ன தெரியும் நமக்கு, ரூட்ஸ், வேருங்கிறது நம்ம கண்ணுக்கே தெரியாது, ஆனால் அந்த வேர் சரியா இருந்தாதான் அந்த மரம் மொத்தமும் சரியா இருக்கும். பெண்கள் இது நாள் வரைக்கும் வேரை போல வாழ்ந்து விட்டோம். கவியரசர் கண்ணதாசன் கூட சொல்வார், ஆலம் விழுதுகள் போல் உறவுகள் 1000 இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய் அதில் வீழ்ந்து விடாமல் நான் இருந்தேன். எத்தனையோ உறவுகள் இருக்குமா, ஆனா அந்த மனைவிதான் வேறு போல. என்ன துன்பம்னாலும் அங்கதான் வந்து சுமை தாங்கி அங்கதான் போய் சாய்ந்து கொள்ள முடியும். நான் உறங்கும் நாள் வேண்டும், சாய்ந்து கொள்ள தோள் வேண்டும், சுகமாக நான் அழ வேண்டும். அப்படி சாய்ந்து கொள்ள தோள் கொடுப்பது யார்? ஒரு மனைவி தானே. அந்த வேரை போல பெண்கள் இருந்த காலம் போதும். இந்த வேர் சரியா இருக்கிறதுனால இந்த மேல ட்ரங்க்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு மரத்தினுடைய அந்த தண்டு வந்து பாத்தீங்கன்னா நல்ல செழுமையா இருக்கும். தண்டு எவ்வளவுக்கு செழுமையா இருக்கோ அதுதான் கிரவுன் ஆஃப் த ட்ரீன்னு சொல்லுவோம். மரத்தின் மேல இருக்கக்கூடிய பழங்களாக இலை, பூ, காய், கனி எல்லாமே. அப்போ பெண்கள் இதுவரை வேறாக இருந்தது போதும், இனி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை உயர்த்தி கொண்டு இந்த மாதிரி ஒரு பொது வெளியில் நீங்க பேசணும்னா நிச்சயமா அதற்குரிய அறிவாற்றல் வேண்டும். அப்ப அதற்காக நீங்க படிக்க தொடங்குவீங்க, சிந்திக்க தொடங்குவீர்கள். அப்பதான் அந்த ட்ரங்க் வந்து சரியா இருக்கும். இந்த படிப்பும் சிந்தனையும் then comes contribution to the society. இந்த சமூகத்திற்கு உங்கள் பங்களிப்பாக மாறும். அப்பதான் நீங்க வந்து பழம் எப்படி மரம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்கிறதோ அது போல உங்கள் அறிவின் மூலமாக தொண்டு செய்வீர்கள். அதைத்தான் உழவன் தங்கவேலன் நான் பேசுறப்ப சொன்னார், எங்கள்ல வந்து 75% பெண்கள் தான் தொண்டு செய்கிறார்கள். அருட்தந்தை அதற்கும் வித்திட்ட ஒரு பெருமைக்குரியவர்கள். சோ அந்த கனெக்ஷன் ரூட் வந்து எப்போ எங்க இருக்குங்க, சாயிலோட கனெக்ஷன் இருக்கணும். அது போல குடும்பத்துல நமக்கு எப்பவுமே கனெக்ஷன் இருக்கணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ரொம்ப பெரிய சோசியல் சர்வீஸ் பண்றேன் அப்படிங்கறதால குடும்பத்தை அலட்சியப்படுத்துறதே அருட்தந்தை ஒரு நாளும் ஏத்துக்க மாட்டாங்க. அந்த குடும்ப அமைதி வந்து ரொம்ப முக்கியம். சுவாமி வேடிக்கையா சொல்லுவாங்க, உங்கள் குடும்பம் அனுமதிக்கவில்லையானால் ஞானத்தை கூட கொஞ்சம் தள்ளி வச்சிரு. குடும்ப அமைதி ரொம்ப முக்கியம். சோ கனெக்ஷன் டு யுவர் ஓன் ஃபேமிலி, அந்த கனெக்ஷன் சரியா இருந்தா ஸ்டார்ட் கல்டிவேட்டிங் யுவர் செல்ஃப். உங்க அறிவை உயர்த்திக்கோங்க. இந்த கல்டிவேஷன் எப்படி மலரும்? கான்ட்ரிபியூஷன் டு சொசைட்டியாக. பெண்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த மகளிர் தின செய்தியாக சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய நாமக்கல் அறிவுத்திருக்கோவிலினுடைய அத்தனை சகோதரர்களுக்கும் நன்றி சொல்லி பொறுமையோடு செவிமடுத்த நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என மனங்குளிர வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.